ஒரு மனிதனுக்கு மனநிறைவு வேண்டும். அடுத்தவர்களோடு ஒப்பிடுவதால் அந்த மனநிறைவு கிடைப்பதில்லை. நம்மிடம் இருப்பதைக் கொண்டுதான் அந்த மனநிறைவை அடைய வேண்டும். நாம் எப்போதும் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். நம்மினும் அதிகம் பணம் படைத்தவர்கள், நம்மினும் அறிவின் பொலிவுமிக்கவர்கள், நம்மினும் சிந்தனையில் சிறந்தவர்கள், நேசம் நிறைந்தவர்கள், புகழில் ஓங்கியவர்கள், இன்னும் இதிலும் அதிலும் நம்மில் மேலானவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டே இருக்குமானால் நம்முடைய எப்போதுதான் மனம் நிறைவு பெற முடியும். இதைவிட அதிக என்ற சொற்றொடர் நமது வாழ்க்கையில் மிக 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 சிறந்த இடம்பெற்று நம்மை ஆட்டி வைக்கின்றது. எல்லா நேரத்திலும் வேறு ஏதோ ஒன்றினோடு அல்லது ஒருவரோடு நம்மை ஒப்பிட்டு அளந்து பார்த்து கொண்டிருப்பதை மனப்போராட்டத்தினை தோற்றுவிக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். அதனால் அடுத்தவர்களோடு ஒப்பிடாமல் நம்முடைய இருப்பதைக் கண்டு நிறைவடையவும், நம்முடைய திறமைகளை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும், நம்மை நாம் உணர்ந்து உயர்த்திக் கொள்ளவும் பக்குவம் தேவைப்படுகிறது. நம்முடைய திறமை, நம்முடைய இருப்பது மிகப்பெரிய பலம் என்பது உணர்ந்து கொண்டால் போதும். அதிலிருந்து நீங்கள் நினைப்பதை சாதிக்கக்கூடிய வல்லமையும், செயல்திறனும் உங்களால் சாதிக்க முடியும். அவரை விட சிறப்பாக வரக்கூடிய வல்லமை பெற முடியும். எனவே, மனநிறைவு என்பது நாம் செய்கின்ற தொழிலில், நம்மிட இருக்கின்ற பொருளில், இப்பொழுது இருக்கும் நிலைமையில் தான் அந்த மனநிறைவு இருக்கிறதும் தவிர, அடுத்தவர்களுக்காகவோ, அடுத்தவர்களை ஒப்பிட்டோ, அடுத்தவர்களோடு நம்ம இணைத்தோ செய்வதனால் எந்த ஒரு நிறைவும் கிடைக்கப் போவதில்லை. எனவே நம்மிடம் இருப்பதைக் கொண்டு மனநிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் ஒரு சாராம்சமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே நிறைவு என்பது நமக்கு இன்றைக்கு என்ன இருக்கிறதோ, இன்றைக்கு நமக்கு என்ன செய்ய முடிகிறதோ அதை முயன்று செய்தால் அந்த மனநிறைவு கிடைக்கும். தயவு செய்து அடுத்தவரோடு ஒப்பிடுவதோ, அடுத்தவர்களோடு மேன்மை இருப்பதை நினைத்து கொண்டு தேவையில்லா சிந்தனைகள் உள்வாங்கிக் கொள்வதோ நம்மை நிறைவில்லாமல் ஆக்கிவிடும். எனவே இருப்பதைக் கொண்டு மனநிறைவோடு அடுத்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொள்ளுங்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.